கூடவே இருந்து துரோகம் செய்யறவங்கள என்ன பண்றது? துரோகம் வார்த்தை சின்னதுதான், ஆனா அதுல கிடைக்கிற வலியோ ரொம்ப பெருசு. திருமணம் கடந்த உறவு அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா காதலை கடந்த இன்னொரு உறவு அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரிதான் இப்ப நடந்திருக்கு. 2 பேரும் 4 வருஷத்துக்கு மேல காதலிச்சுட்டு வராங்க. ஒரு கட்டத்துல காதலிக்கு வேற ஒரு பையனோட நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ இந்த பொண்ணு அந்த விஷயத்த காதலனுக்கு தெரியப்படுத்தும் போது அந்த காதலன் அதை ஏற்க மறுக்கிறான். அதனால காதலி ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறா. அதான் காதலனை ஒட்டு மொத்தமா முடிச்சு கட்டுறது. இதனோட விளைவு என்னன்னு தெரியாம அதை அவ செஞ்சிடறா. என்னைக்குமே அன்பை இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. உலகத்துல எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைப்போம். ஆனா காசு கொடுத்தாலும் வாங்க முடியாத சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது. அதுல அன்பும் ஒண்ணு. இப்படி பண்ணதுனால அந்த காதலிக்கு இன்னைக்கு என்ன கிடைச்சது? நிம்மதியா நினைச்ச வாழ்க்கையை வாழ முடிஞ்சுதா? உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான பயணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்களோட நம்பிக்கையோடு அவங்க கூட கடைசி வரை நம்ம டிராவல் பண்றதுதான். எந்த தப்பு செஞ்சாலும் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. ஆனா செய்யற துரோகத்தை மறந்தாலும் மன்னிப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய கர்மா அவங்கள பின்தொடர்ந்து போகும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.